மாநகராட்சிக்குட்பட்ட 5 மற்றும் 6வது மண்டலங்களைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் இன்று தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தின் அருகே திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்கள் அனைவரும் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். அவர்கள் கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்தில் கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூய்மை பணியாளர்கள் கடந்த 2 மாதங்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களை சென்னை மாநகரில் நடத்தி வருகிறார்கள். அவர்களது கோரிக்கைகளாக தற்காலிக அல்லது ஒப்பந்த அடிப்படையான இந்த பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக நியமிக்க வேண்டும், சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டிலேயே தங்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என்றும் தனியார் நிறுவனத்திடம் ஒப்பந்த ஊழியர்களாக அனுமதிக்க கூடாது என்று மாநகராட்சியை சுற்றிலுமே அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இரவும் பகலுமாக அந்த மாநகராட்சி வாயிலின் முன்பு போராட்டம் நடத்திய சூழ்நிலையில் அதன் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய நிலையில் இன்று திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தின் அருகிலேயே அவர்கள் இன்று சாலை மறியல் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்யும் போது அவர்கள் பேருந்துக்கு அடியில் அந்த உருண்டு சென்ற காட்சிகள் மற்றும் அவர்களை இழுத்து சென்ற காட்சிகளும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தூய்மை பணியாளர்களுக்கு மாநகராட்சி நிர்வாகத்தின் கீழ் பணி நியமனம் அளிக்க வேண்டும், மேலும் அவர்களுக்கு தனியார் ஒப்பந்த ஊழியர்களுக்கு நிகரான ஊதியத்தை குறைக்க கூடாது என்றும் அந்த ஊதியத்தை சரிசமமாக மாநகராட்சி ஊழியர்களுக்கு நிகரான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 5 மற்றும் 6வது மண்டலத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் உச்சகட்டமாக இன்று அவர்கள் அண்ணா அறிவாலயத்தின் அருகிலேயே இந்த போராட்டம் மற்றும் சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களை குண்டுக்கட்டாக பேருந்தில் கைது செய்து அந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தினர். அவர்கள் அளிக்கக்கூடிய அந்த பேட்டியை இப்போது நாம் பார்க்கலாம். அரசு பண்ணி போடுறேன், திரும்ப விட்டுறேன், எங்களுக்கு ஒரு நல்லது செய்ய, நல்லது செய்யணும் தானே வந்த நீ, நல்லது செய்ய எங்களுக்கு. உனக்குன்னா நாங்க பண்ணோம், ஒண்ணுமே பண்ணல. இல்ல எங்க வேலை எங்களுக்கு கொடு, இதுதாங்க நாங்க கேட்டது. உள்ள போறது அஞ்சு மாசமா வேலை வெட்டி இல்லாம இருக்கிறோம் சார். நாங்க ரொம்ப கஷ்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். நாங்க வருமானம் இல்ல, வீட்டு வாடகை இல்ல, எதுவுமே இல்லாம நாங்க இங்க கஷ்டப்படுறோம். எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லல இது வரைக்கும். நாங்க எங்களுடைய வேலை எங்களுக்கு திரும்ப வேணும், எங்க வேலையை எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. நாங்க எந்த ஒரு போராட்டமும் பண்ணாம இருக்கோம். எங்க வேலை எங்களுக்கு வேணும். நேற்று இன்னைக்கு வேலை செய்யப்பா, எப்பப்பா வந்தா கான்ட்ராக்ட், எப்ப கான்ட்ராக்ட் வந்து அப்ப எதுக்கு எங்களுக்கு கான்ட்ராக்ட் விட்ட? எங்க வேலையை கொடுக்க வேண்டியதானே, எங்க வேலையை எங்களுக்கு கொடுங்க, நிரந்தர பணி கொடுங்க, எங்க வேலையை கொடுங்க. நாங்க இத்தனை வருஷம் வேலை செஞ்சோம், மொத்தத்துல வேலை செஞ்சோம், நாய் செத்து போனா வேலை செஞ்சோம், நீங்க அழுங்க, நாங்க தான் அழணும். எங்க வேலையை எப்ப கொடுத்தா கான்ட்ராக்ட்? ஆதி காலத்துல வந்துதா கார்பரேஷனு கான்ட்ராக்ட்? ஆதி காலத்துல வந்துதா? இப்பதானே வந்தது அந்த கான்ட்ராக்ட். எதுக்காக கான்ட்ராக்ட் வந்தீங்க? கார்பரேஷன் கான்ட்ராக்ட் கிடையாது, எதுக்காக கான்ட்ராக்ட் வந்தது? ஏன் நீங்க விடுறீங்க? நீங்க ஏன் விடுறீங்க? எங்க வயிற்றுல அடிக்கிறீங்க, எங்க வயிற்றுல அடிக்கிறீங்க. 5 மாசம் ஆயிடுச்சுப்பா, 5 மாசம் வீட்டு வாடகை கொடுங்கப்பா. யாருப்பா கொடுப்பாங்க? யார் கொடுப்பாங்க? இப்பதான்ப்பா அந்த சம்பளம் உயர்வு கூட ஆச்சு. 23,000 இப்போதான்ப்பா ஆச்சு, இப்போதான் ஆச்சு. இருமா 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 இருங்க 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 23,000 இப்பதான்ப்பா 6 மாசம் ஆச்சு. 6 மாசத்துக்குள்ள கான்ட்ராக்ட் மாத்துறாங்க. எந்த இடத்துல அநியாயம் சொல்லு? எங்கிட்ட எங்க உழைப்பு தானப்பா கேட்கிறோம், உங்க உழைப்ப கேட்கிறோம். எங்க உழைப்பு கொடுங்க, எங்க வேலையை கொடுங்க, எங்க வேலையை கொடுங்க.
அரசு பண்ணி போடுறேன், திரும்ப விட்டுறேன். எங்களுக்கு ஒரு நல்லது செய்ய, நல்லது செய்யணும் தானே வந்த நீ, நல்லது செய்ய எங்களுக்கு. உனக்குன்னா நாங்க பண்ணோம், ஒண்ணுமே பண்ணல. இல்ல எங்க வேலை எங்களுக்கு கொடு, இதுதாங்க நாங்க கேட்டது. சாப்பாடு எங்களோட மாநில தலைவர் எல்டியூஸோட மாநில தலைவர் அவரு கொடுத்த அரிசி வச்சு கஞ்சோ கூழ் ஆக்கி இந்த 5 மாசமா இப்படிதான் போயிங்குது. இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு புரியல. இன்னையிலேருந்து இந்த செகண்ட்லேருந்து நாங்கள் விட மாட்டோம். எங்கள் உயிர் போனாலும் சரி, எத்தனை பேர் என்ன ஆனாலும் சரி, ரியலாகவே நாங்கள் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திப்போம். இதுக்கு எங்கள் உயிர் போனாதான் இந்த 1400 பேருக்கு வேலைன்னா கண்டிப்பாக நான் விடுவேன். காவல்துறை அவங்க அதிகாரிங்க மேல் இடத்துல ப்ரெஷர் நான் இல்லைன்னே சொல்லலை சார். அவங்களும் எங்களை மாதிரின்னு கூட நான் இது பண்ணுறேன். ஆனால் ஒரு அளவுக்காச்சு ஒரு பொம்பளைங்கன்றதுக்காச்சு ஏறுங்கம்மா, உங்களுக்கு எங்களுக்கு மேல் இடத்து ப்ரெஷரு கொஞ்சம் ஏறுங்கம்மான்னு கூட கிடையாது. எங்கள் பீச்சில் கடலில் இறங்கின என்னை 2 போலீஸாரு ஆம்பளை போலீஸ் இறுக்கி பிடிச்சி அணைச்சி ஊச்சின்னு வளையல் கிழிச்சு அவ்வளோ ரத்தம். சார் விடுங்க சார். அவர்கள் 2 மாதங்களாக தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை சென்னை மாநகரில் பல்வேறு இடங்களில் நடத்தி வரக்கூடிய நிலையில் உச்சகட்டமாக இன்று அறிவாலயத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தி பல்வேறு கட்டங்களாக அறிவாலயம் அருகிலேயே இந்த போராட்டத்தை நடத்தி கைதாகி குண்டுக்கட்டாக சென்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தர மாநகராட்சி பணியாளர்களாக ஆக்க வேண்டும், தங்களது சம்பளத்தை 21,000 16,000 குறைத்ததை கண்டித்து இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் உச்சகட்டமாக இன்று அறிவாலயத்தை முற்றுகையிட்டு நடத்திய போராட்டத்தை தான் இப்போது காண்கிறோம்.